ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் அடுத்தடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்து பேசினர். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி அணியினர் நேரில் சந்தித்தனர். சந்திப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி உள்ளிட்டோர் அண்ணாமலையிடம் ஆதரவு கோரினர். இடைத்தேர்தலில் போட்டியிட பாஜக முழு மனதுடன் ஆதரிக்க வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் அண்ணாமலையிடம் கோரிக்கை விடுத்தனர். அப்போது பாஜக மூத்த தலைவர்கள் ஹெச் ராஜா, சிபி ராதாகிருஷ்ணன், கேசவ விநாயகம் ஆகியோர் இருந்தனர். சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தங்கள் கருத்தை முன்வைத்ததாகவும் இனி பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறினார். கட்சி சார்பில் மீட் பண்ணோம், அதனால டிஸ்கஷன் நடந்தது. அவரே சொல்லுவார். எடப்பாடி தரப்பினர் சந்திப்பை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் பாஜக தலைவர் அண்ணாமலையை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். உடன் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் சென்றனர். சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் மக்கள் நலன் பற்றி அண்ணாமலையிடம் மனம் விட்டு பேசியதாகவும் சந்திப்பு மகிழ்ச்சிகரமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். இம்மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னணி தலைவரையும் சந்தித்து மரியாதை நிமித்தமாக நாங்கள் சந்திக்க வந்தோம், சந்தித்தோம். எங்களுடைய சந்திப்பு மிகவும் மகிழ்ச்சிகரமாக மாநில நலன் பற்றியும் மத்திய அரசினுடைய நலன் பற்றியும் விரிவாக மனவிட்டு பேசியிருந்தோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஆதரவை கோரி கூட்டணி கட்சி தலைவர்களை இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பினர் சந்தித்து வரும் நிலையில் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை யாருக்கு என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தமாக இடைத்தேர்தலில் அதிமுகவே களம் காணும் என அறிவித்து விட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இடைத்தேர்தலில் தங்கள் அணி போட்டியிடும் என அறிவித்துள்ளார் ஓபிஎஸ். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் போட்டியிடுகிறோம் என்ற நல்ல செய்தியை பாஜகவை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ளும் முயற்சியாக அக்கட்சி போட்டியிட விரும்பினால் ஆதரவளிக்கப்படும் என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு விருப்பம் எங்களிடம் தெரிவித்தால் உறுதியாக நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்போம். தேசிய கட்சியாக இருப்பதனால் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்வாய்ப்பாக ஏற்படும் என்பதனை கருதி அவர்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம். ஓபிஎஸ்ஸின் இந்த அறிவிப்பால் இரட்டை இலை சின்னம் எந்த தரப்பிற்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சின்னத்தை பொறுத்தவரை பெரும்பான்மை இருக்கும் பக்கத்திற்குத்தான் ஒதுக்கப்படும் என்றும், எனவே எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவு அதிகமுள்ள எடப்பாடிக்கே கிடைக்கும் என்றும் திட்டவட்டமாக கூறுகிறது அந்த தரப்பு. இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கே ஆதரவளிக்கப்படும் என கூட்டணி கட்சியினரும் தெரிவித்துள்ளனர். இந்த இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முழு ஆதரவு அளிக்கிறது. ஆமா, கண்டிப்பா ரெட்டலை எங்க இருக்கோ அங்கதான் ஆதரவு கொடுக்க முடியும். தமிழக மக்கள் முன்னேற்ற அதுல தெளிவா இருக்கு. இந்நிலையில் முறைகேடாக பொதுச் செயலாளரான எடப்பாடியின் பதவியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என்பதால் எடப்பாடி தரப்பிற்கு சின்னம் கிடைக்கவே வாய்ப்பு இல்லை. எனவே ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் சின்னத்தை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக ஓபிஎஸ் தரப்பு கூறுகிறது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் வாய்ப்பு குறைவாகவே உள்ளதாக குறிப்பிடும் அரசியல் நோக்கர்கள் இரு தரப்பினரும் வேறு சின்னத்தில் போட்டியிட்டால்தான் மக்கள் ஆதரவு யாருக்கு உள்ளது என்ற விவரம் வெளியாகும் என்றும் கூறுகின்றனர். சின்னம் இல்லாமல் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று கருதுகிறேன். முடக்கிவிட்டால் கூட அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது என்று வரவேற்கிறேன். என்றால் இரண்டு பேரும் தேர்தலில் நின்றால் பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பது நிரூபித்து விட்டார்கள். ஓபிஎஸ் தொண்டர்கள் ஆதரவு எனக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இபிஎஸ் சொல்லுகிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரட்டை இலை சின்னம் தவிர்த்து இல்லாமல் ஏதோ ஒரு காக்கா ஒரு குருவி சின்னத்தில் நின்றால் உண்மையிலேயே மக்கள் ஆதரவு இபிஎஸ்க்கா ஓபிஎஸ்க்கா என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிரான வழக்கில் வரும் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. தீர்ப்பிற்கு பிறகுதான் அதிமுகவில் நிலவும் குழப்பங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் ஆலோசனை நடத்தினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அடுத்த மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் அந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்றிரவு நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் EVKS இளங்கோவன், திருநாவுக்கரசர், தங்கபாலு, சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா மற்றும் கட்சியின் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். I'm talking to all our leaders, taking the opinion, and tomorrow also I will discuss with all our other leaders, and then ultimately High Command will take a final decision as soon as possible. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்புக்கு காத்திருக்காமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் திமுக ஈடுபட்டுள்ளது. உறுப்பினரான திருமகன் ஈவேரா கடந்த 4ஆம் தேதி காலமான நிலையில் அந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இம்முறையும் அக்கட்சிக்கு ஒதுக்கப்படுவதாக திமுக தலைமை அறிவித்தது. இதையடுத்து இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் குறித்து ஓரிரு நாட்களில் கட்சி மேலிடம் அறிவிக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். அண்ணாமலை கடந்த ஓராண்டு காலமாக அவர் பேசாத பேச்சே கிடையாது. எம்ஜிஆரை விட அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் செல்வாக்கு இருப்பதாக அவர் கருதினார். ஆனால் இந்த தேர்தலில் அவர் போட்டியிட தயங்குகிறார். இந்த நிலையில் இடைத்தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் மறைந்த திருமகன் ஈவேராவின் தந்தையுமான EVKS இளங்கோவன் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். தனது இளைய மகன் சஞ்சய் சம்பத்துக்கு வாய்ப்பு கேட்பேன் என்றும் அவர் கூறினார். நான் போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்கள் கட்சியிலும் நான் அதை தெரிவித்துவிட்டேன். வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியாகாததால் காங்கிரஸ் கட்சியினர் எவ்வித தேர்தல் பணிகளையும் தொடங்காத நிலையில் திமுக தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டது. தேர்தல் பணிக்காக ஈரோட்டில் முகாமிட்டுள்ள அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் KN நேரு இன்று வீதி வீதியாக சென்று கை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். பூ வாங்க வந்த பெண்ணிடம் பூக்களை விற்றவாறு அமைச்சர் முத்துசாமி வாக்கு சேகரித்தார். யார் வேட்பாளராக வரட்டும், அதற்காக நாம் காத்திருக்க வேண்டாம். வீடு வீடாக நாம் வாக்கு கேட்க வேண்டும். அவர் செய்த பணிகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கூட்டணியுடைய சார்பாக தமிழகத்திலே ஆட்சி நடத்துகிற தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் நடந்து கொள்கிறார் என்பதையெல்லாம் இந்த மக்களிடத்திலே வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை உடனே ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் மற்றும் திமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். சாதனைகளை விளக்கி கூறி இந்த ஆட்சி மீண்டும் இது ஒரு புது ஆட்சிக்கு ஒரு ஊக்கம் தருகிற வகையில் இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்று கேட்டு ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி நான் வாக்கு சேகரிக்கப்படும். மேலும் தங்கள் ஆட்சி மீதான மதிப்பீடு மார்ச் 2ஆம் தேதி தெரிய வரும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி தொடர்பான BBC ஆவணப்படத்தின் YouTube வீடியோக்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. பிரதமர் மோடியின் அரசியல் திட்டங்கள் மற்றும் 2002 குஜராத் கலவரம் தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்களுடன் BBC ஆவணப்படம் ஒளிபரப்பானது. இதில் குஜராத் கலவரத்தில் பிரதமர் மோடிக்கு பங்கு இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சை எழுந்தது. இதற்கு மத்திய அரசு தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதோடு இந்த ஆவணப்படம் ஆங்கிலேயர் ஆதிக்க மனோபாவத்தை காட்டுவதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடி தொடர்பான ஆவணப்படத்தின் YouTube வீடியோக்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. அது மட்டுமின்றி ஆவணப்படத்தின் காட்சிகளை பகிரும் ட்விட்டர் லிங்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. இதனிடையே முன்னாள் நீதிபதிகள், அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் கூட்டாக எழுதியுள்ள கடிதத்தில் இது ஆங்கிலேய ஆட்சி முறையின் பிரித்தாளும் சூழ்ச்சி எனவும் இந்து முஸ்லிம்களை பிரிக்கும் நடவடிக்கைகளில் மீண்டும் ஆங்கிலேயர்கள் இறங்கியிருப்பதாகவும் சாடியிருக்கின்றனர்.
பழனி முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ள 2000 பக்தர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் குடமுழுக்கு விழா வருகிற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. மலை மீது நடைபெறும் குடமுழுக்கு விழாவில் 6000 பக்தர்கள் கலந்து கொள்ள கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்து இணைய வழியில் விண்ணப்பித்திருந்த பக்தர்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்ட 2000 பேருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. 51000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 2000 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அலைபேசியில் வந்த குறுஞ்செய்தி மற்றும் அடையாள அட்டையை காண்பித்து 25ஆம் தேதிக்குள் பழனி மலையடிவாரத்தில் உள்ள தேவஸ்தான அலுவலகத்தில் அனுமதி அட்டையை பக்தர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. இதனிடையே பழனி முருகன் கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர் சக்கரபாணி குடமுழுக்கு நாளன்று நகர பேருந்துகளில் பக்தர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்றார். மேலும் குடமுழுக்கு நிகழ்வை காண வசதியாக கோவிலிலிருந்து பேருந்து நிலையம் வரை LED திரைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார்.